இந்த 4 தொடர்களையும் நம்ம மக்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த தொடர்கள்ல ஒரே ஒரு தொடர் மட்டும்தான் சரி. அது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நம்ம மொழியில முயல் என்ற ஒரு சொல் இருக்கு. முயல் அப்படின்னா காட்டுல இருக்கிற முயல் இல்ல, முயல் என்றால் முயற்சி செய் என்று பொருள். இப்போ முயல் என்ற சொல்லோடு சி என்ற விகுதியும் சேர்ந்துதான் முயற்சி என்ற தொழிற்பெயர் உருவாகுது. எப்பவுமே வேர் சொல்லுல இருந்துதான் வினைச்சொல் உருவாகும். இப்போ ஓடு, ஓடினான் அப்படின்னு மாறும். அதாவது ஓடு என்ற வேர் சொல்லிலிருந்து ஓடினான் என்ற வினைச்சொல் உருவாகும். இப்போ இங்க பாருங்க, பயில், துயில், நவில், முயல், இது எல்லாமே வேர் சொற்கள். இந்த வேர் சொற்கள் இருந்து வினைச்சொல் உருவாகும் போது எப்படி வரும் பாருங்க. பயில் என்ற வேர் சொல் வினைச்சொல்லாக மாறும் பொழுது பயின்றேன், பயின்றான், பயின்றார், பயின்றோம், பயில்வோம், இப்படிதான் வரும். அதே மாதிரிதான் துயில், நவில். நவில் அப்படின்னா பேசுதல் என்று பொருள். இப்போ இந்த பயில் என்ற சொல் எப்படி வினை சொல்லா மாறுதோ இதே மாதிரிதான் முயல் என்ற சொல்லும் வேர் சொல்லில் இருந்து வினை சொல்லாக மாறும் பொழுது முயன்றேன், முயன்றான், முயன்றார், முயன்றோம், முயல்வோம் அப்படின்னு மாறும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா முயற்சி என்ற தொழிற்பெயரை எடுத்துட்டு முயற்சி செய்தேன், முயற்சி செய்தான், முயற்சி செய்தார், முயற்சி செய்தோம் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பெரிய பொருள் மாற்றம் இல்லைங்கிறதால அதை நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, பயன்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க பாருங்க, முயற்சித்தேன், முயற்சித்து பார்த்தேன், இந்த மாதிரி சொற்களுக்கு எந்த பொருளும் இல்லை. நம்ம காணொலியை பார்க்கிற நிறைய நண்பர்கள் கூட ஐயா இனிமேல் நான் சரியா பேச முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி பேசவோ எழுதவோ கூடாது. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னால் முடிந்தளவு முயன்றேன் என்பதுதான் மிகச் சரியான தொடர். என்னால் முடிந்தளவு முயற்சி செய்வேன் அப்படிங்கிறத சரின்னு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்னால் முடிந்தளவு முயற்சித்து பார்த்தேன், என்னால் முடிந்தளவு முயற்சித்தேன் ஆகிய தொடர்கள் எல்லாமே தவறு. இப்படி பேசவோ எழுதவோ கூடாது.